ஈரான் சிந்தும் ஒவ்வொரு துளி ரத்தத்திற்கும் பழி தீர்ப்போம் என அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஈரான் புதிய மிரட்டலை விடுத்துள்ளது. ஈரானின் 90% எண்ணெய் ஏற்றுமதியை கையாளும் கார்க் தீவு மீது அமெரிக்கா தாக்கியதை தொடர்ந்து இந்த மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்காவுக்கு தொடர்புடைய அனைத்து எண்ணெய் மற்றும் எரிசக்தி கட்டமைப்புகளை தாக்கி அழித்து சாம்பல் மேடாக மாற்றுவோம் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் ஈராக்கின் பக்தாத்தில் அமைந்துள்ள அமெரிக்க தூதரக வளாகத்தில் ஹெலிகாப்டர் தளத்தின் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஈராக் அரசாங்க நிறுவனங்கள் மற்றும் பல வெளிநாட்டு தூதரகங்கள் அமைந்துள்ள அதி உயர் பாதுகாப்பு வலயமான கிரீன் சோன் பகுதியிலேயே இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து அமெரிக்க தூதரக வளாகத்திற்குள் இருந்து கரும் புகை வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் இந்த தாக்குதல் அல்லது அதனால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து பக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் இதுவரை உத்தியோகபூர்வ அறிவிப்பு எதனையும் வெளியிடவில்லை. இதே நேரம் வடக்கு இஸ்ரேலை குறிவைத்து 1 மணி நேரத்திற்குள் 3 தொடர்ச்சியான ஏவுகணை அலைகளை ஈரான் தொடர்ந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறிப்பாக வடக்கு இஸ்ரேலின் கலிலி பகுதியில் உள்ள ஒரு கிராமத்தை ஈரானிய ஏவுகணை தாக்கியதில் 59 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் வெளியான அறிக்கையின்படி வெள்ளிக்கிழமை அதிகாலை 1 மணி நேரத்திற்குள் வடக்கு இஸ்ரேலை குறிவைத்து நடத்தப்பட்ட ஈரானிய குண்டுவீச்சின் 3வது அலையின் ஒரு பகுதியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. மற்றொரு சம்பவத்தில் ஐஃபா நகரின் கிரியாட் டியோன் பகுதியில் உள்ள ஒரு கட்டிடம் தாக்குதலால் சேதமடைந்ததாகவும் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. முன்னதாக இஸ்ரேலிய ராணுவம் ஒரு அறிக்கையில் மத்திய மற்றும் வடக்கு இஸ்ரேலில் ஈரானிய ஏவுகணைகளின் சரமாரியான தாக்குதலை இடைமறிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போது வான்வெளி தாக்குதல் சைரன் ஒலிகள் ஒலித்ததாக கூறப்படுகிறது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது ராணுவ தாக்குதலை நடத்தி வருகிறது. இதில் ஈரானிய உச்சத்தலைவர் அலி கமேனி மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் உட்பட குறைந்தது 1332 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் 15,000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். ஈரானின் புதிய உச்சத்தலைவர் முஜ்தபா கமேனி மற்றும் அந்நாட்டின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் உயர்மட்ட தலைவர்கள் பற்றிய தகவல்களை வழங்குபவர்களுக்கு $10 மில்லியன் அமெரிக்க வரை நிதி வெகுமதி வழங்க அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் தீர்மானித்துள்ளது. அதேபோல் ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து முன்னெடுக்கும் போருக்காக மேலதிக படைகள், கரையோர பாதுகாப்பு சிப்பாய்கள் மற்றும் கடற்படை கப்பல்களை மத்திய கிழக்கிற்கு அனுப்பவும் அமெரிக்கா தீர்மானித்துள்ளது. இதேவேளை ஈரானின் பிரதான கச்சா எண்ணெய் ஏற்றுமதி முனையமாக கருதப்படும் கார்க் தீவு மீது அமெரிக்கா குண்டுவீச்சு தாக்குதலை நடத்தியுள்ளது. கார்க் தீவில் உள்ள ஒவ்வொரு ராணுவ இலக்குகள் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அமெரிக்கா உறுதிப்படுத்தியுள்ளது. சுமார் 5 மைல் நீளம் கொண்ட இந்த சிறிய தீவு ஈரான் கடற்கரையிலிருந்து சுமார் 15 கடல் மைல் தொலைவில் அமைந்துள்ளது. கார்க் தீவு அந்நாட்டின் பிரதான கச்சா எண்ணெய் ஏற்றுமதி முனையமாக கருதப்படுவதுடன் இது ஈரானின் பெட்ரோலிய உயிர்நாடி என்றும் அழைக்கப்படுகிறது. ஈரான் தனது கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் 90% இந்த தீவின் மூலமே முன்னெடுக்கிறது. அத்துடன் ஈரானின் மிகப்பெரிய எண்ணெய் கொள்வனவாளரான சீனா இந்த தீவிலிருந்தே எண்ணெயை பெற்றுக் கொள்கிறது. எனவே கார்க் தீவு மீது நடத்தப்படும் எந்த ஒரு தாக்குதலும் ஈரானிய பொருளாதாரத்தில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. கார்க் தீவு மீதான தாக்குதல் குறித்து கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்க படைகள் கார்க் தீவின் ராணுவ இலக்குகளை தாக்கினாலும் எண்ணெய் ஏற்றுமதி தீவுகள் மீது தாக்குதல் நடத்துவதை தவிர்த்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் ஆர்மோஸ் நீரிணை ஊடாக பயணிக்கும் எரிபொருள் கப்பல்கள் மீது ஈரானோ அல்லது வேறு தரப்பினரோ தாக்குதல் நடத்தினால் இந்த தீர்மானம் குறித்து மீண்டும் பரிசீலிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஈரானின் எண்ணெய் மற்றும் எரிசக்தி கட்டமைப்புகள் மீது நடத்தப்படும் எந்தவொரு தாக்குதலுக்கும் பழிவாங்கும் நடவடிக்கையாக அமெரிக்காவுடன் ஒத்துழைக்கும் பிராந்தியத்தில் உள்ள எண்ணெய் நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரானின் பிரதான கச்சா எண்ணெய் ஏற்றுமதி மையமான கார்க் தீவின் இராணுவ இலக்குகள் மீது நடத்தப்பட்ட அமெரிக்க தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரானிய ஆயுதப்படைகள் கூட்டு நடவடிக்கை கட்டளை பணியகம் விடுத்துள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஈரானின் புதிய உச்சத் தலைவராக பொறுப்பேற்ற மொஜ்தபா கமேனி அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் சிக்கி படுகாயமடைந்துள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்துள்ளார். கடந்த மார்ச் மாதம் 8ஆம் தேதி மொஜ்தபா தனது தந்தை அலி கமேனியின் மறைவுக்கு பிறகு ஈரானின் புதிய உச்சத் தலைவராக பொறுப்பேற்றார். இந்நிலையில் 12 நாட்களாக நீடித்து வரும் போரின் ஒரு பகுதியாக நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் மொஜ்தபா தனது ஒரு காலை இழந்ததோடு தற்போது கோமா நிலைக்கு சென்றுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெட் தெரிவித்துள்ளார். ஈரானின் கிழக்கு பகுதியில் உள்ள மசாத் நகருக்கு அருகே மொஜ்தபா கமேனி சென்று கொண்டிருந்த போது அவரது வாகனத்தை குறிவைத்து ஆளில்லா விமானங்கள் மூலம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பேசிய பீட் ஹெக்ஸெட், ஈரானின் புதிய தலைவரை தாக்குவதில் நாங்கள் வெற்றி பெற்றுள்ளோம். அவர் ஒரு காலை இழந்து உயிருக்கு போராடி வருகின்றார். ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை எவ்வளவு பலமான பாதுகாப்பை வழங்கினாலும் எங்களின் துல்லியமான தாக்குதலிலிருந்து எவரும் தப்பிக்க முடியாது என்பதற்கு இதுவே சாட்சி என்று தெரிவித்துள்ளார். மொஜ்தபா தற்போது டெஹ்ரானில் உள்ள சினா பல்கலைக்கழக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கு அவருக்கு பலத்த பாதுகாப்புடன் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மொஜ்தபாவின் உடல்நிலை குறித்து ஈரான் இதுவரை அதிகாரப்பூர்வ தகவல் எதையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் ஈரானின் புதிய உயர் தலைவர் காயமடைந்துள்ளதாகவும், ஆனால் அந்த காயத்திற்கு அமெரிக்கா காரணமா என்பது தெளிவாக தெரியவில்லை எனவும் அந்நாட்டின் துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் வட கரோலினா மாகாணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அங்கு நிலைமை மிக குழப்பமானதாக உள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் பல இலக்குகளை தாக்கி வருகின்றன என்றார். மேலும் அவர் காயமடைந்திருக்கிறார் என்பது நமக்கு தெரியும், ஆனால் அந்த காயம் எவ்வளவு கடுமையானது என்பது இன்னும் தெளிவாக இல்லை என்றும் வான்ஸ் கூறியுள்ளார். இதற்கிடையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கமேனி காயமடைந்திருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு நிலையில் உயிருடன் இருக்கக்கூடும் என்று தெரிவித்துள்ளார். வியாழக்கிழமை ஈரான் அரசின் ஊடகங்கள் மூலம் கமேனி ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாலும் அவர் காணொலியாகவோ அல்லது ஒளி வடிவமாகவோ பொதுமக்கள் முன் தோன்றவில்லை. முன்னதாக வெளியான தகவல்களின்படி போர் தொடங்கிய முதல் நாளில் மொஜ்தபா கமேனியின் காலில் முறிவு ஏற்பட்டதுடன் சிறு காயங்களும் ஏற்பட்டதாக செய்திகள் கூறுகின்றன. வடகொரியா இன்று பாலிஸ்டிக் ஏவுகணையை ஏவியதாக ஜப்பானின் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. ஏவுகணை ஏவப்பட்ட சிறிது நேரத்திலேயே ஏவுகணை கடலில் வீழ்ந்துவிட்டதாகவும் அது ஜப்பானின் பிரத்யேக பொருளாதார மண்டலத்திற்கு வெளியே விழுந்ததாக நம்பப்படுவதாகவும் அமைச்சு கூறியுள்ளது. கடந்த 27 அன்று 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வடகொரியா ஏவியதன் பின்னர் அணு ஆயுதம் ஏந்திய வடகொரியாவின் முதல் ஏவுகணை இதுவாகும். அமெரிக்காவும் தென்கொரியாவும் கூட்டு ராணுவ பயிற்சிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் வடகொரியா கடலில் ஏவுகணையை ஏவியதாக கூறப்படுகிறது. 5 நாட்களுக்கு முன்பு தென்கொரியாவும் அமெரிக்காவும் தொடங்கிய பாரிய ராணுவ பயிற்சிகள் முற்றிலும் தற்காப்பு மற்றும் வடகொரியாவின் ராணுவ அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள தயாராக இருப்பதை சோதிக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்டவை என்று இரு நாடுகளும் வலியுறுத்தின. இந்த பயிற்சியானது தமது நாட்டின் மீது ஆக்கிரமிப்பு நடவடிக்கை என வடகொரியா தொடர்ந்து சாடி வருகிறது. வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன்னின் சகோதரி கிம் யோ ஜாங் இந்த பயிற்சிகளுக்கு எதிராக கற்பனை செய்ய முடியாத மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. காலம் மாறினாலும் வாசிப்பு மாறாத வீரகேசரி விடிவெள்ளி மித்திரன் இப்போது உங்கள் வாட்ஸ்ஆப்பில். அச்சுப்பதிப்பின் அதே தரம் இப்போது டிஜிட்டல் வடிவில். எங்கு இருந்தாலும் எந்நேரமும் செய்திகளை விரல் நுனியில் அறிந்திடுங்கள். சிறப்பம்சங்கள்: காலை 6 மணிக்கே உங்கள் கையடக்க தொலைபேசிகளுக்கு வந்துவிடும். அனைத்து சிறப்பு பக்கங்களும் அடக்கம். மாதம் வெறும் 500 ரூபாய் முதல். இன்றே இணையுங்கள். இணையதளம் epaper.mypaper.lk. வாட்ஸ்அப் 9477263193. வீரகேசரி மின்னியல் இதழ். செய்திகள் இனி உங்கள் கைகளில்.